ஹலோ! நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான். ரொம்ப நாளா நம்ம ஃபேன் ஃபாலோவர்ஸ் நீங்க ஒரு குக்கிங் வீடியோ போடுங்க. நம்மள அன்பு தொல்ல பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோக்கு வர லைக்கும், கமெண்ட்டும் அவங்கள தான் சேரும். ஸோ ஒரு பிரியாணி போட்டுடலான்னு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கர்டு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ன்னு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்தாச்சு. எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சுப்போம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு தான் பிரியாணி செய்கிறேன். ஸோ அரிசி அளவுலேருந்து, வெங்காயம், தக்காளி அளவுலேருந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ் அளவும் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, குக்கரை வச்சு அதில் நான் எண்ணெயை ஊற்றிட்டேன். எங்கடா எண்ணெய் ஊற்றுற சீனை காணமேன்னு பார்க்காதீங்க. இங்கே கேமராமேனும் நானே, குக் பண்ணுறதும் நானே. ஸோ எனக்கு இருக்கிற 2 கையில் என்னென்னத்தெல்லாம் கேப்சர் பண்ண முடியுதோ அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, மசாலா, பெருஞ்சீரகம், இன்னும் நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள். நான்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உக்கரமாக இருந்தாலும் 2 பச்சை மிளகா சேர்த்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகா நல்லா வெடிச்சு வந்ததும் தேவையான அளவுக்கு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கணும், அந்த நிறமாக வதங்கணும், இந்த நிறமாக வதங்கணும்லாம் சொல்லுவாங்க. உங்கள் மனசுக்கு எந்த நிறமாக வதங்கினா போதும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி வெங்காய ஸ்மெல்லும் ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல்லும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கின பிறகு நான் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி தான் ஆட் பண்ணுவேன். என்னோடய ப்ராசஸ் இது தான். நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் என் ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. நான் புதினா, கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்குவேன். நடுவில் இவன் யாருடா கோமாளின்னு பார்த்தா கருவேப்பிலை பையனும் சேர்ந்து விழுந்துருக்கான். அவனை தூக்கி வெளில போட்டுருவோம். புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கா தனி மிளகாத்தூள் மட்டும் தான் நான் பிரியாணிக்கு ஆட் பண்ணுவேன். வேறு எந்த பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூளும் தயிரும் ஆட் பண்ணி நல்லா வதக்குவோம். எந்த அளவுக்கு வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நான் வெங்காய அளவை விட கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி நல்லா வதக்குவோம். அது எந்த அளவுக்கு வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா, வதக்கும் போதே நடுவில் உங்களுக்கு பிரியாணி செய்கிற ஐடியா போயிட்டு அதில் வெள்ளை சாதம் போட்டு தொக்கில் சாப்பாடை போட்டு விரலி சாப்பிட்றலாமான்ற அளவுக்கு தோணிடணும். அந்த அளவுக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வதக்கிடுங்க. வதங்கிறது தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு டம்ளர் அளவில் 1 டம்ளர் அரிசிக்கு 1 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்ட சீனை நான் எடிட் பண்ண மறந்துட்டேங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் சிக்கனை போடுவேன். இதுதான் என் ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. நல்லா சிக்கனை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடியை திறந்து தான் நான் இப்போ ரைஸை போட்டிருக்கேன். ரைஸை போட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ பண்ணாலுமே கடைசி ஃபினிஷிங்காக ஒரு அரை லெமன் எடுத்து ஜூம் மந்திரகாளின்னு புழிஞ்சு பிரியாணியோட மொத்த டேஸ்ட்டுமே இந்த லெமனில் இருக்குதான்னு நினச்சிட்டு ஆண்டவனை வேண்டி புழிஞ்சு விட்டுட்டு தம் போடுவோம். நான் அன்றைக்கி விசில் விடாமல் எடுத்திருக்கேன் பிரியாணியை. அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு. நமக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அப்புறம் காலையிலே நம்ம சப்பாத்திக்கே சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. ஸோ அதில் கலந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஓரமாக போட்டு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் மெயின் டிஷ்ஷு. சாப்பிட்ருவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப்